வணக்கம் நண்பர்களே. இன்னிக்கு நாம பேசப் போற விஷயம் ரொம்ப பெருசா தோணலாம். ஆனா அதோட ஆரம்பம் ரொம்ப சின்னது. அது உங்க அன்றாட பிளேட்ல இருக்கும் 3 சாதாரண உணவுகள் பற்றிதான். நான் சென்சேஷனலா பேச மாட்டேன். இந்த ஒரு சூப்பர் ஃபுட் சாப்பிட்டா 100 வயசுன்னு கிளிக் பைட் பண்ண மாட்டேன். ஆனா இன்று நான் சொல்லப் போற விஷயத்த நீங்க அமைதியா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு மெதுவா வாழ்க்கையில சேர்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை குவாலிட்டி மட்டும் இல்ல, உங்க ஆயுளும் இம்ப்ரூவ் ஆகும். நண்பர்களே, வயசு கூடுறது இயற்கை. ஆனா பலவீனம் கூடுறது கட்டாயம் இல்ல. உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லணும். 65 வயசு சிங்கமுத்து ஐயா. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என் கிளினிக்கு வந்தாரு. சிங்கமுத்து ஐயாவை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆனது. நேரா உட்கார்ந்திருந்தார். கண் பார்வை கிளியர், பேச்சு தெளிவு, மெமரி ஷார்ப், பிபி கண்ட்ரோல்ல இருக்கு, சுகர் பார்டர் லைன் ஆனாலும் ஸ்டேபிளா இருக்கு, வெயிட் மாடரேட்டா இருக்கு. நான் சிரிச்சு கேட்டேன், ஐயா உங்க சீக்ரெட் என்ன? அவர் சின்ன சிரிப்போட சொன்னார், டாக்டர், நான் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண மாட்டேன், சாப்பாடு ரொம்ப கவனிக்கிறேன். அந்த ஒரு சென்டென்ஸ் தான் இன்று இந்த வீடியோவோட ஃபவுண்டேஷன். ஹெல்தி லாங்கிட்டிவிட்டினா என்ன? லாங்கிட்டிவிட்டினா 90 வயசு 100 வயசு வாழ்றது மட்டும் இல்ல. ஹெல்தி லாங்கிட்டிவிட்டினா நினைவாற்றல் கிளியர் ஆயிருத்தல், சுயமாக நடக்க முடிதல், மற்றவர்களுக்கு பேர்டன் ஆகாம வாழுதல், மருந்து மீது முழுக்க டிபெண்ட் ஆகாம வாழுதல். சிங்கமுத்து ஐயா சொன்னது என்ன தெரியுமா? டாக்டர், ஹெல்தி லாங்கிட்டிவிட்டினா 100 வயசு வாழணும் என்பதில்ல. ஆனா 75 85 வயசு வரைக்கும் ஏன் கால்ல நானே நடக்கணும். அதுதான் டிக்னிட்டின்னு சொன்னாரு. அதனால அவர் என்னென்னலாம் பண்ணி இப்படி கன் மாதிரி இருக்காருன்னு பாப்போம். முதல் உணவு பருப்பு வகைகள். சிங்கமுத்து ஐயா டெய்லி மதிய சாப்பாட்டுல ஒரு பவுல் பருப்பு கண்டிப்பா சாப்பிடுவார். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து. இதுல ஏதாவது ஒன்னு வாரத்துக்கு 4 முறை எடுத்துக்கிட்டா போதும். அவரோட மனைவி மீனாட்சி அம்மா சொல்லுவாங்க, பருப்பு இல்லனா இவருக்கு சாப்பிட்ட ஃபீலே வராது. நண்பர்களே, 60க்கு பிறகு மசில் லாஸ் வேகமா ஆரம்பிக்கும். மெடிக்கல் டேர்ம் சார்கோபீனியா. புரோட்டீன் குறைந்தா என்ன ஆகும்? உடல் பலவீனம், எளிதா சோர்வு, பேலன்ஸ் குறைவு, விழும் அபாயம், ஃப்ராக்சர் ரிஸ்க். பருப்பு பெனிஃபிட்ஸ் என்ன? பிளான்ட் புரோட்டீன், ஃபைபர், கட் பாக்டீரியா பேலன்ஸ், சுகர் ஸ்லோ ரிலீஸ், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல். புரோட்டீன் மசில்க்கு மட்டும் இல்ல, ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், இம்யூனிட்டி எல்லாத்துக்கும் பில்டிங் பிளாக். இரண்டாவது உணவு நட்ஸ் அண்ட் சீட்ஸ். சிங்கமுத்து ஐயா ஈவினிங் டீயுடன் பிஸ்கட் சாப்பிட மாட்டார். அவரோட பேரன் கார்த்திக் கேட்டான், தாத்தா பிஸ்கட் இல்லாம டீ எப்படி? அவர் சிரிச்சிட்டு சொன்னார், இதுதான் என் பிரெயின் ஸ்நாக். இது பாதாம் மட்டும் இல்ல, வால்நட் மட்டும் இல்ல, ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். நண்பர்களே, பிரெயினுக்கு ஹெல்தி ஃபேட் தேவை. ஒமேகா 3 மெமரிக்கு முக்கியம், ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. நட்ஸ் ஹெல்தின்னு சொல்லிட்டு ஓவர் ஈட் பண்ணக்கூடாது. ஒரு கை அளவு போதும். கிரவுண்ட் நட், எள்ளு, ஃபிளாக்ஸீட் மட்டும் போதும். காஸ்ட்லி இம்போர்ட்டட் ஃபுட் தேவையில்லை. மூன்றாவது உணவு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இது சிங்கமுத்து ஐயா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற விஷயம். வீக்லி 3 to 4 டைம்ஸ் கீரை. முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பாசலைக்கீரை. 60க்கு பிறகு பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஸ்லோ டேமேஜ் ப்ராசஸ். கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது உடம்புக்கு ஒரு கவசம் மாதிரி. பெரியவங்களுக்கு பொதுவா வர்ற மெயின் பிரச்சனை இரத்த சோகை, அதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி. அதுக்கு கீரை ஒரு அருமையான மருந்து. குக்கிங் மெத்தட் முக்கியம், ஆனா சமைக்கிற முறையும் ரொம்ப முக்கியம். கீரைய ரொம்ப நேரம் வேக வைக்காம லைட் குக் பண்ணி கம்மி எண்ணெய் ஊத்தி சமைக்கணும். இந்த உணவுகளோட காமன் ஃபேக்டர் நேச்சுரல், அன்ப்ராசஸ்ட், பேலன்ஸ்ட். பேக்கெட் ஸ்நாக்ஸ் இல்ல, ரிஃபைன்ட் சுகர் இல்ல, டீப் ஃப்ரை இல்ல. அவர் சொன்னார், டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி மூவ்மெண்ட் இல்லனா பாடி ரஸ்ட் ஆகிடும். ஒரு நாள் லக்ஷ்மி என்னிடம் சொன்னாங்க, டாக்டர், அப்பா இப்போ பேரனோட கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் ரியல் சக்சஸ். லாங்கிட்டிவிட்டி ஒரு மிரக்கிள் ஃபுட்ல இல்ல, அது டெய்லி ஹேபிட்ஸ்ல இருக்கு. உங்க ஆயுள் டெஸ்டினில மட்டும் இல்ல,
அது உங்க பிளேட்ல இருக்கு. டெய்லி பருப்பு, ஸ்மால் ஹேண்ட்ஃபுல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், வீக்லி மல்டிபிள் டைம்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸ்லோவா ஆரம்பிங்க, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழணும்னு. சீனியர் ஹெல்த் கண்டென்ட் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 60க்கு பிறகு அவாய்ட் பண்ண வேண்டிய 3 டேஞ்சரஸ் ஃபுட்ஸ் பத்தி பேசுவோம். மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.